ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து இண்டக்ஷன் வந்து எப்படி பார்த்து வாங்கணும், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பட்டனை ஒருத்தரில் தட்டி விட்ருங்க. உங்களுக்கு யூஸ் ஆகலன்னா வேறு யாருக்கா யூஸ் ஆகிற மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, என்னென்னு பார்க்குறோம். என்ன வந்து இண்டக்ஷனில் வந்து 2 மாடல் உண்டு. பட்டன் டைப் ஒன்று உண்டு, டச் மாடல் உண்டு. இப்போ நமக்கு பட்டன் டைப் எதுக்குன்னா வாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 1600 வாட்ஸ் தான் வரும். இன்னும் 1600 வாட்ஸ் வரும். டச் மாடல் வந்து உங்களுக்கு 2000 வாட்ஸ் வரும், 2000 வாட்ஸ் வரும். பவர்னு போட்டிருக்கா. இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வெந்நி மட்டும் வைக்கிறீங்க, டீ மட்டும் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாட்ஸ் கம்மியானது வாங்கலாம். ஆனால் சாதம் வைக்கிறோம், எல்லா பர்பஸுக்கும் இது யூஸ் பண்ணுறோன்னா இதேமாதிரி வாட்ஸு கூட உள்ளது வாங்குறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் வரும். ஒரு 1000 தான் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் நீங்கள் வாங்கும்போது வாட்ஸ் கூட உள்ளதாக வாங்கிக்கிட்டீங்கன்னா 2 in 1 பர்பஸ் மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் மல்டி பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கமர்ஷியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அது வேறு இண்டக்ஷன் இருக்குது. கமர்ஷியலுக்கு இது வந்து செட் ஆகாது. சும்மா ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிற ஃபேமிலி, சின்ன பசங்க ஒரு பசங்க இருக்காங்கன்னா அதுக்கு தான் அந்த இண்டக்ஷன் யூஸ் ஆகும். நிறைய பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து இது செட் ஆகாது. அடுத்தது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதில் வந்து அதிக வெயிட்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னே உடனே வந்து யூஸ் பண்ணி முடித்தோன்னே இதை தான் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணணும். மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. அது ஏன்னா இங்கே வந்து இந்த பின்னாடி வந்து இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் இதை ஆஃப் பண்ணாலும் கொஞ்ச நேரம் ஓடும். இது அந்த மிஷின் உள்ள ஹீட்டை வந்து வெளியேற்றும். இது வெளியேற்றினா தான் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகாது. கொஞ்ச நாளாவது இண்டக்ஷன் நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் வந்து உடனே இந்த பட்டனை தான் ஆஃப் பண்ணணும். மெயின் பட்டனை ஆஃப் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் அதை ஆஃப் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த ஃபேன் ஓடுற சத்தம் ஓடிட்டு நின்னா தான் இதோட அந்த உள்ள மிஷினை வந்து அந்த ஃபேன் வந்து கூல் பண்ணும். அடுத்து 2வது என்ன ஒன்று முக்கியமான விஷயம்னா, இந்த இடத்துல வந்து டஸ்ட்டு படியவே கூடாது. ஏன்னா இது வந்து இந்த ஃபேன் நல்லா ஓடிச்சுன்னா தான் உள்ள காயில் உள்ள ஹீட் வந்து வெளியே போகும். அதனால் இந்த இடத்துல வந்து டஸ்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு உடனே க்ளீன் பண்ணிடுங்க. இப்படி க்ளீனாக வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொன்று யூஸ் பண்ணுறது எல்லோரும் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, யூஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஈர துணி வச்சு இதில் துடைக்கவும் கூடாது. பால் தண்ணி எதுவுமே அதில் கொட்டையும் விடக்கூடாது. ஏன்னா அந்த ஹீட்டில் இருக்கிறனால அதில் தண்ணி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பாமாக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன துடைக்கணுன்னா, சும்மா ஒரு பேப்பரோ இல்லைனா ஒரு காஞ்ச துணி எடுத்து இது இந்த கிளாஸ் சூடாக இருக்கும்போது இதில் எதுவுமே பண்ணக்கூடாது. ஈரம் படவும் கூடாது, துடைக்கவும் கூடாது. சூடு ஆறின பிறகு தான் நீங்கள் இதை துடைக்கணும். நீங்கள் எதுவும் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் வேலையை முடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதை உடனே அப்படியே துடைச்சிட்டு நவளக்கூடாது. இந்த ஹீட் ஆறின பிறகு தான் இது துடைக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் இந்த இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் வெயிட்டே வைக்கணும். இதில் வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த அளவு 3 கிலோ 4 கிலோ வரை தான் வெயிட்டே வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா இது பாம் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் இது லேசாக அந்த கிளாஸ் வந்து நீங்கள் கீறல் விட்டாலும் அது வந்து உடனே மாற்றிடுங்க. எது சின்னதாகனு உடஞ்சிருக்கு, நம்ம பெருசாக உடஞ்சவரை மாற்றிக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் யூஸ் பண்ணாதுங்க. அப்படி வச்சா உங்களுக்கு தான் அந்த மிஷின் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்படி சின்னதாக இருக்கும்போது சின்ன ப்ராப்ளம் மேலே உள்ள ப்ராப்ளத்தோடு விட்டுறலாம். நீங்கள் ஃபுல்லாக பெரிய ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் உள்ள மிஷின் வேறு பாதிக்க அதிகமாக வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ் ஆகலைன்னா யூஸ் ஆகிற ஃப்ரெண்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸான வீடியோ வர்றது இனி நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம சேனல். தேங்க்யூ.